எந்த ரூபங்களிலோ இன்னி வரைக்கும் மக்கள் வந்து பைரவர் ரூபத்திலையோ இல்லை பறவைகள் ரூபத்திலையோ ஒரு காற்று ரூபத்திலையோ வந்து இன்றைய வரைக்கும் நம்ம வந்து சித்தர்களை பார்த்ததா இன்னி வரைக்கும் மக்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை இப்படி இல்லாமல் போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. வந்து வெறும் 9 துவாரங்கள் மட்டும் இருக்கு. இந்த ஒரு 1000 ஆண்டு கோவில்களையும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறதுக்கும் இந்த தூணுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்கள். அப்போ இதுதாங்க கொல்லிமலையில் இருக்கிற கோவிலோடைய ஒரு ஆச்சரியம். அன்பு தானே எல்லாம் செய்த நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலையில் தாங்க இருக்கோம். 70 கொட்டை ஊசி வளைவுகளை நம்ம தாண்டி வந்ததுக்கப்புறம் இருக்கிறது தாங்க செம்மேடு அப்படிங்கிற பகுதி. இந்த செம்மேடுங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான கற்கோவில் இடிஞ்ச நிலையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு ஒருவேளை பூஜையானது நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கோவில்னே சொல்லலாம். எத்தகைய ஒரு பெரிய மலை தெரியுங்களா, இந்த மலை மீது இத்தகைய அழகான ஒரு கோவில் இன்றைக்கும் இடிஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். அந்த கோவிலை பற்றின தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கொல்லிமலைனாவே நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல வேணாம், மர்மங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கட்டும், மற்றபடி அதிசயங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கட்டும், அது வந்து கொல்லிமலையாக தாங்க இருக்கும். இன்றைய வரைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதினா அது வந்து நம்ம கொல்லிமலை தான். எந்த ரூபங்களிலோ இன்னி வரைக்கும் மக்கள் வந்து பைரவர் ரூபத்திலையோ இல்லை பறவைகள் ரூபத்திலையோ ஒரு காற்று ரூபத்திலையோ வந்து இன்றைய வரைக்கும் நம்ம வந்து சித்தர்களை பார்த்ததா இன்னி வரைக்கும் மக்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த ஒரு மலைகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா இன்னி வரைக்கும் இங்கே சித்தர்கள் வந்து நடமாட்டம் இருக்கிறது தாங்க. அதிசயங்கள் நிறைந்த பகுதினாவே அதிசயம்னா என்ன நினச்சிங்க, இங்கே இருக்கிற மர்மங்கள் நிறையா சொல்லுவாங்க. அந்த மர்மங்கள் அதிசயங்கள் எல்லாமே இங்கே உள்ள மூலிகைகள் தாங்க. சித்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்குது. அது வேறு எந்த மலைகளிலும் இல்லாத ஒரு அளவுக்கு இங்கே வந்து மூலிகைகள் நிறைஞ்சிருக்கிறது தான் இங்கே உள்ள மர்மங்களும் அதிசயங்களும். நிறைய பேர் நினச்சப்பாங்க கொல்லிமலையில் வந்து புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருக்கிற புதையலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற மூலிகைகள் தாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோவிலை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4500 அடி மேலே இருக்கிற ஒரு சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருந்து இன்றைக்கி இடிஞ்ச நிலையில் இருக்குது. அந்த ஆலயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. வாங்க போய் பார்ப்போம். ஏதோ பைரவரே நம்மளை வந்து கூட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கோவிலுக்கு கோவில் பாருங்கள், இது தாங்க கோவிலுக்கு நடுப்பறை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலாமரம் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. கோவில் இடிஞ்ச நிலையில் இருந்தாலும் அந்த இடிஞ்சதுலேயும் ஏதோ ஒரு கம்பீரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் தெரியுதுங்க. இது வந்து ஒரு தனியார் இடத்துல இருக்குங்கிறது இங்கே இருக்கிற தோட்டத்தை பார்த்தாலே தெரியுது. இன்னமும் அந்த ஒரு கால பூஜைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில் சின்னதாக இருக்குன்னா, இந்த லில்லி புட் சொல்லுவாங்க இல்லைங்களா, குள்ள மனிதர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா அதிகபட்சமாகவே அவங்க வந்து ஒரு 1.5 அடிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இவ்வளவுக்கும் இவ்வளவு தான், ஒரு 1.5 அடிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இது அவங்க போகிற நுழைவாயிலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ரொம்ப ஆதி பழங்கால கோவில்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நுழைவாயில்கள் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நுழைவாயில்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப குறுகி, இங்கே பாருங்கள், நம்ம எல்லா கோயில்களுமே பிரம்மாண்டத்தை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு செங்கற் கட்டடத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நுழைவாயில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கையில் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வாசல் சரிங்களா. அந்த நிலைக்காதவனே கூட வச்சுக்கலாம். இது வந்து அப்போ கட்டப்பட்ட கோயில் தான். அதுக்கப்புறம் மாற்றங்கள் எதுவுமே நிகழலை. அப்படி இருக்கும்போது இங்கே எந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குது பாருங்கள். அப்போ இந்த அளவுக்கு குனிஞ்சு போகிறோம் அப்படின்னா இங்கே கூட சரி ஓரளவுக்கு குனிஞ்சு தான் போய் நம்ம கடவுளை வணங்கணுங்கிறது இருக்குது. உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நந்திக்கு மண்டபமாகவே அமைஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கிறதுல 4 பக்கமும் தூண்கள் இருக்கிற மாதிரியே இருக்குது. அழகான ஒரு நந்திங்க. இப்போ வரைக்கும் ஒரு சிறு சேதாரம் கூட இல்லாமல் நேராக சிவனை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த கோவிலை குள்ள மனிதர்கள் வந்து கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 1000 ஆண்டு பழமையான கோவிலாக இருந்தால் கூட எந்த ஒரு 1000 ஆண்டு கோவில்களையும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் இருக்காது. அது என்னென்னு பார்க்குறீங்களா? இங்கே வாங்க. இது தாங்க கொல்லிமலையில் இருக்கிற கோவிலோடைய ஒரு ஆச்சரியம். இங்கே பாருங்கள், சிவன் அங்கே இருக்காரா? இந்த நுழைவாயிலுடைய அளவு என்னென்னு பார்த்துக்குங்க. இதுதான் நுழைவாயிலுடைய அளவு.
அந்த நுழைவாயிலில் கல்வெட்டுகள் வந்து இருக்குது பாருங்கள். இந்த நுழைவாயில் எந்த அளவுக்கு ஒரு குறுகி எந்த அளவுக்கு ஒரு சின்னதாக இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்து தியான மண்டபம், தியான மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம், அப்புறம் கருவறை இருக்குது. அந்த அர்த்த மண்டபத்தில் யாருமே வந்து அதாவது அமர்ந்துக்கிட்டு தான் போக முடியும். இதில் நான் இதில் பாருங்கள், என்னால் குனிஞ்சு போக முடியுமாங்க பாருங்கள், ரொம்ப மாட்டிப்பேன், ரொம்ப சிரமமானது. அதையும் தாண்டி கருவறைக்கு போகும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறுகுது பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான மிக குறுகிய ஒரு வாசல் கொண்ட கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற என்ன கீழப்பழுவூர் மேலப்பழுவூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே மேலப்பழுவூர் அப்படிங்கிற ஊரில் பழுவேட்டையர்கள் கட்டிய கோவில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பொன்னியின் செல்வன் படத்தோடைய ஒரு பாகம் கூட அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கீழே அமர்ந்துக்கிட்டு போகிற மாதிரி தான் அந்த கோவிலில் இருக்கிற நுழைவாயில்கள் இருக்கும், அந்த சன்னதிகள்லாம். அதே போல் அமைப்பை நான் அதுக்கப்புறம் இங்கே தாங்க பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறிய நுழைவாயில் பாருங்கள். இதுக்குள்ளே எப்படி போக முடியும்? வாய்ப்பு கம்மி. ட்ரை பண்ணிட்டா இல்லை இப்படி இல்லாமல் போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதிலேருந்து நான் ஓரளவு கூட வந்துட்டா கூட இதுக்குள்ளே போகிறது வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து யாரும் வழிபாடு பண்ணுறதில்ல. அப்படி ஏறி வந்து தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. நான் பாருங்கள், நான் போனேன் அப்படின்னா இப்படி தான் என்னால் போக முடியும். நான் நேராக கூட என்னால் போக முடியாது. அதனால தான் இந்த கோவிலை வந்து குள்ள மனிதர்கள் கட்டின கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஒருவேளை இந்த மண்டபத்துடைய கற்கள் பிற்காலத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அப்படி தெரியல. இந்த இருக்கிற கட்டடத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவான அந்த ஒரு இதில் இருக்குது. இப்போ நான் இதில் வரணுமா? ஆமாம், அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்லேருந்து வர மாதிரி இருக்குது எனக்கு. திருவண்ணாமலையில் அந்த இடுக்கு அது வழியாக வர மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான கோவிலுங்க. ஏன் இந்த கோவில் இன்னி வரைக்கும் அப்படியே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே உள்ள மற்ற தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் இல்லை. இந்த ஒரு தூணில் வந்து சிற்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பெண்கள் வந்து அந்த நடனம் ஆடுற ஒரு பாணியில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து குரங்கு. குரங்கோட கையை அந்த நடனம் ஆடுற பெண் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. குரங்கோட வால் மேலே பார்த்துருக்கு. குரங்கோட 2 காலும் இதோ இதாக இருக்குது. அதே இது இங்கே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான். இங்கே வந்து இது வந்து கிருஷ்ணர் மாதிரி தெரியுது. மேலே உள்ள அந்த கொண்டையும் கையில் வந்து அந்த இதையும் பார்த்தா அந்த மாதிரி தெரியுது அவங்களுடைய அந்த உடல் பாவனை. இங்கேயும் குரங்கு வந்து இருக்குது. அந்த குரங்கு வந்து அவருடைய காலை வந்து போய் பிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மலை மேலே இருக்கிறனால குரங்கு இருக்கலாம். இல்லை பழங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் மிருகங்களுடைய சிற்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதன் கூடயே வாழ்ந்ததுனால அதனுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே பதிவிட்டிருப்பாங்க. வேறு எதுவும் இல்லை. இங்கே அந்த கல்வெட்டுகள் வந்து இருக்குது. அதான் இந்த கோவிலில் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, நிற்கிறது சிரமம். நம்ம மண்ணை இடிக்கும். இப்போ இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறதுக்கும் இந்த தூணுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்கள். அப்போ குனிஞ்சு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கோவிலுங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டடம் அப்படியே இருக்கு. சுற்றுச்சுவர்கள் இடிஞ்சால் கூட இன்னும் கோவில்களோட நிலை வந்து அப்படியே இருக்குது. உள்ளே வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி எப்படி இருக்குன்னா ஊருக்கு தகுந்த அந்த பெயர் போலவே இந்த பகுதியும் இருக்குது. செம்மேடு அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த செம்மேடு, இந்த செம்மற்களை நீங்கள் எங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம கொல்லிமலை முழுக்க வந்து செம்மண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த பகுதி மட்டும் செம்மண்ணாக இருக்கிறதுனால இந்த இடம் செம்மேடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதே போல் பண்ருட்டிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கும் வந்து பேர் செம்மேடு. அந்த ஊரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடங்களும் இருக்காது. ரொம்ப வளம் பொருந்திய மண், அதுதான் செம்மண். இதே போல் நம்ம திருச்செந்தூருக்கு அருகிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனியாண்டவர் கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் செம்மண்கள் நிறைஞ்சிருக்கு. அதற்கும் ஏகப்பட்ட கதைகள் உண்டு. அதாவது முருகர் வந்து அந்த அசுரனை வந்து வதம் செஞ்சு அதனுடைய ரத்தத்தில் ஆறா ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓடனப்போ ஆன மண் தான் அந்த செம்மண் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவாங்க. அந்த மண் எடுத்து விபூதியாகவும் இன்னி வரைக்கும் வீட்டுகளுக்கும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிறது திருச்செந்தூர். அதே போலவே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இங்கே செம்மண் அப்படின்னு சொல்லிட்டு செம்மேடு அப்படின்ட்டு இருக்குது. அதே போல் அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து ஏதோ யாகம் வளர்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாகம் வளர்க்க போகிறாங்க. அந்த யாகத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த செம்மண்ணை வச்சு பூசியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் ரொம்ப அழகாக தெரிகிறாரு. ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக இடிஞ்சு உடஞ்சி அழிகிற அந்த நிலை இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த ஒளியை பாருங்கள், அதுதான் சிவன். இப்போவும் ஒரு கால பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருக்குங்க. கோவிலில் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எரியுது. இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற அந்த பலா மரம் தான் கருவறையில் முளைச்சிருக்கு. அதோடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. சாமியோடைய கருவறையை இது பண்ண மாதிரி இருக்குது. கோவில் ரொம்ப பிரமிக்கத்தக்கிற வகையில் இருக்குங்க. உள்ளே இருக்கிற சிவன் வந்து வட்ட வடிவிலான ஒரு சிவன். ஏகபோக பூஜைகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இயற்கையான வேர்கள்லேருந்து ருத்ராஜம் வரைக்கும் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. கருவறையும் மிகப்பெரிய ஒரு கருவறை. இந்த கோவில் ஏன் வந்து திரும்ப சீரமைக்கப்படலை அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இரட்டை மதில் சுவர்களில் ஒரு மதில் சுவர் இடிஞ்சு போக மீதி ஒரு மதில் சுவர் அப்படியே இருக்குது. இந்த கோவிலோட நுழைவாயில் இப்போ அமைக்கப்பட்டதில்லை, இது வந்து ஏற்கனவே வந்து அமைக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்போ இத்தகைய ஒரு குறுகிய நுழைவாயிலில் வர்றது கண்டிப்பாக யாராக இருக்கும்? எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த குள்ள மனிதர்கள் 1.5 அடி தான் இருப்பாங்களாம். கரெக்டாக இருக்கும்ல அதில் நடந்து வர. அவங்களுக்கு அது பிரம்மாண்டமான ஒரு இதாக தெரியும். ஆனால் இதில் கல்வெட்டுகள் வந்து ஒரு தூணில் கல்வெட்டுகள் இருக்குது. அது வந்து முறையான இதில் படித்தா தான் படிக்க முடியும். ரொம்ப அழகான, இங்கே பாருங்கள், இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு இடத்துல இந்த கோவில் இருக்குது. இந்த பலாமரத்தோடைய வேர்கள் வந்து என்ன காரணமோ மண்ணுக்குள்ளே போகாமல் அந்த வாயில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய நிலையில் ஆக்கிடுச்சு. குறுக்க நெடுக்க போய் கொல்லிமலை ரகசியத்தில் இந்த கோவிலும் அடங்குங்க. ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது இந்த கோவில் எப்படி இந்த மாதிரியான ஒரு சிறு, ஏன்னா மலைகள் தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, மலை மேலே இருக்கிற கோவிலில் கற்களை கொண்டு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவங்களுடைய தேவைக்கேற்ப அவங்களுடைய ஒசரத்துக்கேற்ப கட்டின மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த மாதிரியான உயரம் குறைந்த கோவில்கள் ஒரு சில இடத்துல தான் இருக்கும். அதுவும் அந்த கோவில்கள் மிகவும் பழமையான ஒரு கோவில்களாக தான் இருக்கும். கோவிலை சுற்றி கல்வெட்டுகள் எல்லா கோவில்கள் போல தான் இந்த கோவிலுடைய அடித்தளமும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. என்ன இந்த கோவிலில் பூஜை நடக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், இது ஒரு நுழைவாயில், 2 நுழைவாயில். இந்த நுழைவாயிலும் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் இந்த நுழைவாயில் கல் உட்கார வைக்கிற அந்த இடம். இது வந்து ஒரு ஆண் கல் சொல்லுவாங்க. ஒரு இரட்டிப்பு சுவரோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்திருக்கு இந்த கோவிலுடைய சுவர்கள். நான் பார்த்த பிரம்மச்சதுலேயும் இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் தாங்க. ஏன் காரணம்னா, கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நம்ம கொல்லிமலை கீழே இருந்து மேலே ஏறி வர 70 கொண்டை ஊசி வளைவுகளை வந்து நம்ம தாண்டி வரணும். அதை தாண்டி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கலந்ததுக்கப்புறம் தான் இந்த செம்மேடுங்கிற பகுதி இருக்குது. இந்த செம்மேடுலேருந்து 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வந்தால் தான் இந்த கோவிலுக்கு நம்ம வர முடியும். இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா 4500 அடி மேலே வந்து இந்த கோவில் இருக்குது. அழகான ஒரு சிவபெருமான். இந்த இடத்துல ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில், குள்ள மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் சொல்கிறாங்க. அதிசயங்கள் நிறைந்த இந்த மலைக்கு மேலே இப்படி ஒரு சிவன் ஆலயம் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜன்னலே வந்து ஒரு அதிசயம்தான். இங்கே ஏன் வந்து வெறும் 9 துவாரங்கள் மட்டும் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9, ஏன் 12 வச்சுருக்கலாம், 16 வச்சுருக்கலாம். ஆனால் 9 துவாரங்கள் வச்சுருக்குறாங்க. இந்த 9 துவாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 கிரகங்களை குறைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான குறிக்கிற ஒரு அமைப்பாக இந்த
கல் ஜன்னலாம் நான் பார்க்குறேங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நோட் பண்ணுறேன். சிவன் கரெக்டாக அங்கே மேலேருந்து ஒளி கொடுக்குற மாதிரி ஒரு லைட் அப்படியே தெரியுதுங்க. இல்லை அதான் பளிச்சுன்னு இருக்குது. என்ன தான் இந்த கோவில் வந்து இடிஞ்ச நிலையில் இருந்தாலும் அங்கே இருக்கிற சாமி வந்து கம்பீரமாக இருக்கார். ஒரு மூலிகை வாசனைங்க, வேறு எந்த விதமான ஒரு வாசனையுமே வரல. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகளுடைய வாசனை. பாருங்கள் இருக்கிற அந்த கோவிலோட சூழலை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த கோவிலில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, இதை சுற்றி உள்ள அந்த இயற்கை சூழல் எல்லாமே சாமி கொடுத்த வரங்கிற மாதிரி இருக்கும். இந்த சாமியோடைய அந்த இயற்கை சூழ்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சுவாசித்தாலே இங்கே இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து போயிடுங்கிறது இது வந்து பொய் கிடையாது, ஒரு பொய்யான கூற்றும் கிடையாதுங்க. ஒரு உண்மையான கருத்து என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு மாதம் இருந்தீங்களாவே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வியாதிகள் வந்து குணமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற காற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கண்டே பிடிக்க முடியாத மூலிகையிலேருந்து வர்றது தான் இந்த காற்று. ஏன் சொல்கிறேன்னா, இங்கேருந்து சுவாசிக்கிறது அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குங்க. அந்த மகிழ்ச்சியான அந்த தருணத்தை, அந்த ஆசுவாசத்தை இந்த காற்றானது, இந்த இயற்கையானது நமக்கு வந்து கொடுக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. கொல்லிமலை மர்மங்கள் நினச்சாலே நமக்கு பல இது போகும். ஏன்னா இங்கே தான் ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த விஷயங்கள், இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் நம்ம வந்து நிறையா, ஏன்னா மர்மங்களை நம்ம தேடி போகக்கூடாது. மர்மங்கள்ங்கிறது மறைக்க வைக்கப்பட்டது தான், நம்ம கண்ணுக்கு அவ்வளோவோ தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். தெரியாதனாலேயோ இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலையில் இருக்கிற மூலிகைகள் தாங்க. அதனுடைய வாசத்தை தான் நம்ம வந்து சுவாசிச்சுட்ருக்கோம். என்ன யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள் எத்தனை செடிகள் இருக்குது பாருங்கள். இங்கே நான் நிற்கிற இடத்துல வந்து பாருங்கள் எத்தனை செடிகள் இருக்குது பாருங்கள். அதான் பூ வச்சு ஒன்று இருக்குது, பூ மொட்டு வைக்காமல் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதற்கான பேர்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற எத்தனை விதம் இருக்குது பாருங்கள். 1 2 3 5, இந்த புல்லோட சேர்த்து 6, இது வந்து பெரிய இலை சொந்தது 7, இது 8, இது இல்லாமல் 9. நான் நிற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக எண்ணியிருக்கேன். 9 வகையான செடிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இதில் எனக்கு பேர் தெரிஞ்சது தொட்டா சினிங்கி. தொட்டோன்னே சினிங்கு இல்லை, அதனுடைய உணர்வுகள் தான் அது. தொட்டா சினிங்கிங்கிறது அதனுடைய உணர்வு. இந்த இடத்துல அது அதிகமாக காணப்படுது இந்த கோவிலை சுற்றி. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சீரும் சிறப்பும் கொண்டு இந்த கோவில் இருந்திருக்கும். இன்றைக்கி என்னமோ இடிஞ்ச நிலையில், ஆனால் வழிபாடு நடக்கிறத நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைய வரைக்கும் ஒரு அழகான வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. கோவில் வெளியிலையும் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மன சிந்தனை நமக்கு வருதுங்க. கோவில் வெளியில் இருக்கும்போது ஏதோ மனது வந்து அலைப்பாயிற மாதிரியும், கோவில் உள்ளே வரும்போது ஏதோ ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுது. அந்த எரியிற அந்த விளக்காக இருக்கட்டும், அந்த நந்தியோட ஒரு அழகை பாருங்கள், எத்தகைய ஒரு அழகாக இருக்குது. வரல, இது வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேராக இருக்குது. மழை பெஞ்சு உள்ளே வந்து சேர் இருக்குது. ஆனால் எந்த விதமான அந்த ஒரு துர்நாற்றமோ, அந்த சேரோடைய வாசம் கூட வரல. மண் வாசமே நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அது கூட வரல. இயற்கையான ஒரு வாசம். ரொம்ப அழகான ஒரு கோவில். கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த சிவனை வந்து பார்க்காம போயிடாதீங்க. எவ்வளோ ஒரு அழகான நிலையில் அகிலமும் உருவாக்கிய அவன் வந்து இருக்க இடத்த பாருங்கள்.